உங்க கையில ஒரு ஃபோன் இருக்கா? அதை வச்சு ஒரு பைசா கூட செலவு பண்ணாம மாசம் 1,00,000 சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அதுவும் யூடியூப் மூலமா. அது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கான ஒரு 10 செம்மையான ஐடியாஸை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம இப்ப பார்க்க போறதோட முக்கியமான விஷயமே இதுதான். நம்ம கையில இருக்கிற இந்த ஃபோன் இருக்குல்ல, அது வெறும் கேம் விளையாடவோ போட்டோ எடுக்கவோ மட்டும் இல்ல. அது ஒரு பணம் சம்பாதிக்கிற மிஷின். ஆமா, ஒரு மணி மேக்கிங் டூல். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். என்னது, ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம மாசம் 1,00,000? இது நிஜமா சாத்தியமா அப்படின்னு தானே? வாங்க அதுக்கான பதில பாப்போம். கண்டிப்பா முடியும். யூடியூப் மூலமா இது 100க்கு 100 சாத்தியம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்குன்னு தனியா கேமரா, கம்ப்யூட்டர், ஸ்டூடியோன்னு எதுவுமே தேவையில்ல. உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு ஃபோன் போதும். அதுலயே ஷூட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், அப்லோட் கூட பண்ணிடலாம். ஓகே, அப்போ அந்த 10 சூப்பரான சேனல் ஐடியாஸ் என்னென்னன்னு பார்க்கலாமா? நான் ஒவ்வொன்னா சொல்லும்போது இதுல எது உங்களுக்கு செட் ஆகும், எது உங்க பேஷனோட கனெக்ட் ஆகுதுன்னு நீங்களும் யோசிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் தீம், நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். அதாவது அறிவையும் திறமையும் ஷேர் பண்றது. பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் தெரியாதவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். சோ உங்க நாலேஜை எப்படி காசா மாத்துறதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சிம்பிளா தமிழ்ல சொன்னா அதை கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், டைமை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி பாசிட்டிவா இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. அடுத்த தீம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க லைஃப் ஸ்டைல், உங்க ஹாபீஸ். ஆமா, நம்ப முடியலையா? நீங்க தினமும் செய்யற விஷயங்கள், உங்க பொழுதுபோக்கு, இதையெல்லாம் வீடியோவா பண்ணாலே போதும், ஈஸியா சம்பாதிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாட்டி காலத்து சமையல் குறிப்பை நீங்க வீடியோவா போட்டா அதுக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் கிடைப்பாங்க இல்லையா? உங்க வீட்டு மொட்டை மாடியில நீங்க ஒரு சின்ன கார்டன் வச்சிருக்கீங்களா? அதே வீடியோவா எடுக்கலாம். சிம்பிள். உங்க பேஷன் எதுவோ அதுதான் உங்களுக்கான கண்டென்ட். ஓகே, நம்மளோட 3வது கடைசி தீம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, என்டர்டெயின்மெண்ட். அதாவது சினிமா, ஸ்போர்ட்ஸ், சக்சஸ்ஃபுல் ஆளுங்களோட கதைகள்னு மக்கள் விரும்பி பார்க்குற எல்லா விஷயங்களும் இதுல அடங்கும். இதுல 2 ஐடியாஸ் எப்பவுமே செம ஹிட் அடிக்கும். ஒன்னு பெரிய ஆளுங்களோட சக்சஸ் ஸ்டோரி. ஏன்னா இன்ஸ்பயர் பண்ற கதைகளை கேட்க யாருக்கு தான் பிடிக்காது? இன்னொன்னு மூவி ரிவ்யூஸ். ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றதுக்கு நிறைய பேர் உங்க ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஐடியாஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல, பணம் எப்படி வரும்? இதுல நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பணம் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இல்ல, பல வழிகள் இருக்கு. மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுங்கிறது வெறும் கனவு கிடையாது. அது நிஜமாவே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான். ஏன்னா உங்க வருமானம் வெறும் யூடியூப் ஆட்ஸை மட்டும் நம்பி இல்ல, பல வழிகள்ல பணம் வரும்போது இந்த டார்கெட்டை நீங்க ஈஸியா ரீச் பண்ணலாம். உங்களுக்கு பணம் வர்றதுக்கு ஒரு 4 முக்கியமான வழிகள் இருக்கு. முதல் வழி யூடியூப் ஆட்ஸ். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்க சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதும் பிராண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தருவாங்க. அது 2வது. 3வதா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு பொருளை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அது மூலமா கமிஷன் பார்க்கலாம். 4வதா உங்க ஓன் ப்ராடக்ட்ஸ். நீங்களே ஒரு கோர்ஸ், ஒரு இ-புக்னு உருவாக்கி விற்கலாம். இதுல தான் பெரிய வருமானம் இருக்கு. ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சுனாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மீதி வெற்றி நாம அடுத்து பார்க்க போற சில முக்கியமான டிப்ஸ்ல தான் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க growth ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் போதும். ஆனா சேனல் வளர வளர ஒரு நல்ல மைக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வீடியோவை விட ஆடியோ ரொம்ப முக்கியம். ஆனா இதை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கன்சிஸ்டன்சி. அதாவது குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கறது. யூடியூப்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குன்னா அது இதுதான். நீங்க வாரம் ஒரு வீடியோ போடுங்க, இல்ல மாசம் ஒரு வீடியோ போடுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா கொடுக்கிற கண்டென்ட் தரமா இருக்கணும். அதோட குவாலிட்டியில மட்டும் எந்த சமரசமும் செஞ்சுக்காதீங்க. இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி உங்க கையில தான். ஓகே, நாம இப்போ ஒரு 10 ஐடியாஸ் பார்த்திருக்கோம். இப்போ பால் உங்க கோர்ட்ல இருக்கு. இதுல எந்த ஐடியா உங்க டேலண்ட்டுக்கும் உங்க பேஷனுக்கும் கரெக்டா செட் ஆகும்னு யோசிங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிச்சுட்டே இருந்தா ஆரம்பிக்க முடியாது. உடனே உங்க முதல் வீடியோக்கான ஐடியாவை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க யூடியூப் பயணம் இப்பவே தொடங்கட்டும்.